ஹாய் மகளே, இன்னைக்கு வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து, அதாவது 50 கிலோ பிரிவின் கீழே வினேஷ் போகட் பங்கேற்ற போட்டியில் இருந்து தற்போது 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வினேஷ் போகட் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இதனை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வினேஷ் போகட் மனமுடைஞ்சு தான் ரெஸ்லிங் போட்டியிலிருந்து, அதாவது மல்யுத்த போட்டியிலிருந்தே நான் ஓய்வு பெற்றிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் வந்துட்டு வினேஷ் போகட்டுக்கு சார்பாக மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. என்ன கோரியிருக்காங்க அப்படின்னா, தங்களுக்கு வெள்ளி பதக்கமானது வழங்கப்பட வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இவங்க மேல்முறையீடு செஞ்சது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்கப்பதக்கம் விளையாடுறதுக்கான அனுமதியை பெறுவதற்கான மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். இவங்க என்னன்னா, இன்னும் தங்கப்பதக்கத்திற்கு விளையாடாமலே தான் டிசர்வ்டு வெள்ளி பதக்கத்துக்கு டிசர்வ்டு எங்களுக்கு வெள்ளி பதக்கங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கிறது வந்து எனக்கு வந்து எப்படி ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழே டம் பண்ணி காமிக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து அவங்க ஏற்றுக்கக்கூடாது. எங்களுக்கு பதக்கமே கூட தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த பதக்கத்துக்கு நாங்கள் டிசர்வ்டுன்னு சொல்லிட்டு, நீ விளையாட விட்டால் தங்க பதக்கத்துக்கு எங்களை விளையாட விடு அப்படின்னு மேல்முறையீடு செஞ்சுருக்கலாம், கோரிக்கையை வச்சுருக்கலாம். ஆனால் இவங்க வந்து வெள்ளி கேட்டது வந்துட்டு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது. இப்படி மேல்முறையீடு செஞ்ச நிலைமையில் இப்போ தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே வந்து இன்னைக்கு ஆஜராகிறாரு. இன்னைக்கு இந்திய டைம் படி 1:30 மணி அளவில் வந்துட்டு விசாரணைக்கு வருது. அதன் முடிவானது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டி நிறைவடைவதற்குள்ள ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு நீதிமன்ற தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் பிடி உஷாவை தொடர்பு கொண்டு பேச முடிகிற நம்ம இந்திய பிரதமர்னால இன்னும் வினேஷ் போகட்டை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூற முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதா வட்டார தரப்பு கூறுகிறது. இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் நண்பன்பி, நான் உங்கள் திரையப்பாண்டி, இது நம்ம திரையப்பாண்டி 2001.